அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம். தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளின் பதில்களை பார்க்கலாம். இல்பிஹார் அப்படிங்கிறவங்க இலங்கையிலிருந்து கேட்குறாங்க. எனது நண்பர் ஒருவர் தொழில் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு என்னிடம் ஒரு தொகை பணம் கேட்கிறார். அதை 2 மாதத்திற்கு பிறகு தருவதாகவும், தரும்போது நான் கொடுத்த பணத்தை விட குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை மேலதிகமாக நன்கொடையாக தருவதாக கூறுகிறார். இந்த மேலதிக பணம் வட்டியோடு சேருமா அல்லது நன்கொடையோடு சேருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேலதிகமான ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் கொடுக்குறோம்னா அவரிடமிருந்து நம்ம கொடுத்த பணத்தை வாங்கணும். அதை விட கூடுதலாக வாங்கினோம்னா அது வட்டி. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த மாதிரி வாங்குறது தான் வட்டி. அது கூடாதுன்னு சொல்லிட்டு இது நம்ம எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ அதுல ஒரு கூடுதலான வேறொரு அம்சத்தையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அது என்னன்னு கேட்டா, நாம் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்துவது. இதுல திரும்ப செலுத்துறவர் சம்பந்தப்பட்டது, கடன் கொடுத்தவர் சம்பந்தப்பட்டது இல்ல, கடனை வாங்கினவர் சம்பந்தப்பட்டது. வாங்கினவர் ஒரு 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வாங்கினாரு. வாங்க வச்சு தன்னுடைய நெருக்கடியான காலகட்டத்தில இருந்து மீண்டு வந்தாரு, அது லாபம் சம்பாதிச்சாரு, ஏதோ ஒண்ணு பண்ணினாரு. அதுக்கு பிறகு நமக்கு நெருக்கடியான கட்டத்துல உதவி செஞ்சாங்களே அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு நன்றி உணர்ச்சியோடு தான் வாங்கினதை விட அதிகமாக அவர் திருப்பி செலுத்துறார். இது மார்க்கத்தில் கூடுமானா இது கூடும் என்பதை விட இது சிறந்தது. இது இது மாதிரி நடத்துறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில பேரிடத்துல கடன் வாங்கி இருந்தாங்க. அவங்க திரும்ப கேட்கிற நேரத்துல வாங்கியதை விட அதிகமாக நபி அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகளை ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது அழகான முறையில கடனை திரும்ப செலுத்துறது அப்படின்னு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இப்படியான ஒரு முறையில ஒருத்தர் தான் வாங்கின கடனை விட கூடுதலா கொடுத்தாருன்னா அதை பெற்றுக்கொள்வது எந்த வகையிலும் கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டா அப்ப வாங்கினா தானே கொடுக்க முடியும். வாங்கக்கூடாதுன்னு இந்த பக்கம் ஆர்டர் போட்டாச்சுன்னா அந்த பக்கம் கொடுக்க முடியாது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிரும். இப்ப நீங்க கொடுங்கன்னு சொல்லப்பட்டுருச்சுன்னா அப்ப நீங்க வாங்கிக்கிங்க என்பதும் அதற்குள்ளே அமைந்திருக்கிறது. இதுல என்ன கவனிக்கணும்னா, நீங்க நான் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், எனக்கு நீங்க 11,000 ரூபாய் திருப்பி தரணும் அப்படின்னு நீங்க டிமாண்ட் பண்ணாம, அதுக்கான ஒரு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணாம, கொடுத்த கடனை வாங்கணுங்கிற எண்ணத்தோட நீங்க நம்ம ஒரு உதவிக்காக வேண்டி கொடுத்தோம், ஒரு நெருக்கடி நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான், நம்ம உதவி செய்வோம் என்ற நோக்கத்துல அந்த நன்மையை எதிர்பார்த்து நீங்க செய்யணும். அவராக தானாக முன் எக்ஸ்ட்ராவா ஒரு பணத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா அதை பெற்றுக்கொள்வது மாறுபாடு அடிப்படையில எந்த வகையிலும் தவறானதில்லை. அது அவருடைய நிலையில அவருக்கு கூடுதல் நன்மைகளை பெற்று தரும் சிறந்த ஒரு பண்பு என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. முகமது இப்ராஹிம் கத்தார்ல இருந்து கேட்கிறாங்க. என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தல்லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. குர்ஆனுடைய வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. மனிதர்கள் அழகிய செயலுடையவர் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் அப்படின்னு குர்ஆன்ல 18வது அத்தியாயம் 7வது வசனம். இதை வச்சுட்டு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, மனிதர்களுடைய அழகிய செயலை தெரிந்து கொள்வதற்கும் பூமியை அலங்காரமானதாக ஆக்குவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இது எந்த விதத்துக்கு சாத்தியம்? ஒருவருடைய குணத்தை தெரிந்து கொள்ள அவர் மற்றவரிடம் பேசும்போது, பழகும் போது, நடவடிக்கைகளில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், பூமியை நாம் அலங்காரமாக ஆக்கினோம் என்கிறான். இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த பூமியை அலங்காரமாக ஆக்கி இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த பூமி அந்த மெட்டீரியலை, அந்த மண்ணை, அந்த பாறையை, அந்த அழகை பத்தி பேசுறதாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது. அதுவும் அழகுதான், அந்த அளவும் அதுக்குள்ள அடங்கும் தான். ஆனா அதுவே அப்படின்னு நினைக்கிறதுனால பூமியை அலங்காரமாக அழகா ஆக்கியிருக்கிற அப்படி பொருள் அல்ல. பூமியில உள்ள எல்லா பிரச்சனைகளும், எல்லா தீமைகளும், எல்லா பாவங்களும் எதனால் நிகழ்கிறதுன்னு பார்த்தா, பூமியில இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த கவர்ச்சியினால் தான், அலங்காரத்தினால் தான் ஏற்படுகிறது. பூமியில இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டது தானே. இப்ப சண்டை, சச்சரவு, ஏமாற்று, மோசடி எல்லாம் எதுக்கு? இப்ப ஒரு பதவிக்காக வேண்டி சண்டை போடுறாங்க, பணத்துக்காக வேண்டி சண்டை போடுறாங்க, ஏமாத்துறாங்க, வாக்குறுதி இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த அலங்காரத்தை பெறுவதற்கு தானே, இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு தானே. அந்த அலங்காரத்தை பார்த்தோன்னு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த ஈர்ப்புல முறையாக அதை அடைய முயற்சி எடுக்கிறானா அல்லது முறை தவறி ஏனும் அந்த ஈர்ப்புக்குள்ள போய் மனுஷன் விழுந்துடுறானா என்று சோதிப்பதுதான் இறைவனுடைய நோக்கம். அல்லாஹ் ஒரு பெண்ணை அழகா குர்ஆன் சொல்லியிருக்காரு. ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸாஇ வல் பனீன வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் வஹப். ஒரு பெரிய லிஸ்டே அல்லாஹ் போடுறான். பெண்களை கவர்ச்சியானதாக நம்ம ஆக்கி இருக்கிறோம், மனிதர்களுக்கு ஈர்ப்புடையதாக ஆக்கி இருக்கிறோம், ஆண் பிள்ளைகள் அது மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறோம், தங்கம், வெள்ளி, குவியல்கள், குதிரைகள், செல்வங்கள், இதெல்லாம் இந்த வசனத்துக்கு விளக்கம் தான்.
பூமியை நாம் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம். பூமியில் உள்ளது அப்படிங்கிறது, பூமியில் உள்ளதுதான் பெண்கள், பூமியில் உள்ளதுதான் சொத்து பத்துக்கள், பூமியில் உள்ளதுதான் செல்வங்கள், பூமியில் உள்ளதுதான் அதிகாரங்கள், பூமியில் இருக்க நீங்க எல்லாம் பார்க்கிற எல்லாமே அல்லாஹ்வால் அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலங்காரத்தை நம்ம எப்படி பெறுகிறோம், எப்படி அடைகிறோம் என்பதை வைத்து தான், அவனுடைய செயலை வச்சு தான் அது தீர்மானிக்கப்படும். அவன் என்ன செயல் இருக்கிறான், அலங்காரம் தான், ஆனா ஹலாலான முறையில வந்தா தான் உண்டு அப்படின்னு நல்ல செயல் செய்ய நினைக்கிறானா, இல்ல அந்த அலங்காரத்தை எப்படியாவது அடையணும், அது எனக்கு ஈர்ப்பா இருக்குது, கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும், அதை நான் பயன்படுத்தினா சூப்பரா இருக்கும் என்பதற்காக வேண்டி எல்லை மீறி விடுகிறானா என்பதுதான் அந்த சோதனை என்று வேற வசனங்கள் சொல்லுதல். அதனுடைய அர்த்தம் தான் இது. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள அழகிய செயலுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தினான்னு சொல்லி சொல்றாங்களா. அதே மாதிரி தான் உங்களை நாம பல வகைகள்ல சோதிப்போம். வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத், பல வகைகள்ல சோதிப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த சோதனை இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள அடங்குனதுதான். இந்த மாதிரியாக இது எல்லாவற்றையுமே இது குறிக்கும். அதனால பூமிங்கிற மெட்டீரியலை ஏதோ அழகுபடுத்தினதாகவும், அது நம்முடைய நேரடி வாழ்க்கையை எப்படி அப்படின்றது மட்டும் அப்படி குறுக்கி சிந்திக்காம இப்படி பிராடா சிந்திச்சா அந்த வசனத்தினுடைய பொருள் நமக்கு விளங்கும். சாபிரா கும்பகோணத்திலிருந்து கேட்கிறாங்க, தொழுகையில் கண்களை மூடி தொழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது சம்பந்தமா நேரடியாக கண்களை மூடுங்கள் என்றோ அல்லது மூடாதீர்கள் என்றோ ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. சில பலவீனமான அறிவிப்புகள் சிலது இருக்கிறது, ஆதாரபூர்வமாக நேரடி ஆர்டர் எதுவும் இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேறு சில அறிவுரைகளும் நபிகளாருடைய சொந்த தொழுகை முறையையும் நாம பார்க்கும் பொழுது கண்களை திறந்த நிலையில தொழுகிறது தான் சரியான முறை அப்படிங்கறது விளங்கி கொள்ள முடிகிறது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்களோ அப்படித்தான் நம்ம தொழுகணும் என்பது நமக்கான ஆர்டர். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்கன்னு பார்க்கும் பொழுது அவங்க தொழுகை தக்பீர் இருந்தோட கண் மூடுற பழக்கம் அவங்களுக்கு இல்லைன்றதுக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கிறது. உதாரணமா ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை முடிக்கிறாங்க. தொழுது முடிச்ச பிறகு அவங்க போட்டிருந்த சட்டையை கலட்டி ஒருத்தட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் இன்னொருத்த கொடுத்து எனக்கு வேற சட்டை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆடையில இருக்கிற டிசைன் அது என்னுடைய தொழுகையில எனக்கு கவனச்சிதறலை உண்டாக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆடை, அதுல இருந்த அலங்காரம், அதுல இருக்கிற டிசைன் நபி அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புதுன்னா, கண்களை மூடி இருந்தா திசை திரும்ப இருக்காது தானே. கண்களை திறந்திருக்கும் போது அது பார்வை போகுது, பார்வை போனோன்னு கவனம் வேற எங்கேயோ போகுது, அதை பார்த்துட்டு என்பது நபி அவர்கள் கண்களை திறந்திருக்கிறாங்க என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செய்தி சொல்றாங்க, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர பி கத்லில் அஸ்வதைனி ஃபி ஸலா, தொழுகையில இருந்தா கூட நீங்க ஒரு 2 விலங்குகளை கண்டீங்கன்னா கொன்றுங்கன்ற சொல்ல ஆர்டர் போட்டாங்க. அது என்ன 2 விலங்குன்னா, அல் ஹய்யத்து வல் அக்ரபு, இந்த தேளு பாம்பு இந்த மாதிரியான மனிதர்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பிராணிகளை நீங்க கண்டா நீங்க தொழுகையில இருந்தா கூட தொழுகை விட்டுட்டு போய் அடிக்கணும்ன்ற சொல்ல ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இப்ப நாம கண்களை மூடி தொழுவதாக இருந்தால் இந்த ஆர்டர் எப்படி சாத்தியம்? தேவையப்படாத, பயன்படாத, கண்ணை மூடிட்டு அது போகுது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்? அப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்குது. அப்ப கண்களை திறந்திருக்கணும். கண்கள் திறந்த நிலையில தொழுவதுதான் நபிகளாருடைய வழிமுறையா இருந்துச்சு. அதைத்தான் ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க, அதைத்தான் நமக்கு போதிக்கிறாங்க என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இந்த இன்னொரு தடை ஒண்ணு இருக்கிறது. கண்களை திறந்திருந்தா கூட அந்த கண்களுடைய பார்வையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாபாலு அக்வாமின் யர்ஃபஊன அப்சாரஹும் இல ஸமா, சில மக்களுக்கு என்ன நேர்ந்துச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க யர்ஃபஊன அப்சாரஹும் இல ஸமா, வானத்தின் பக்கம் தங்களுடைய பார்வைகளை உயர்த்துறாங்க. ஃபீ ஸலாத்திஹிம், தொழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் தங்களுடைய தொழுகையில வானத்தை நோக்கி பாக்குறாங்களே. இதுல என்ன இதுல இருந்து அவங்க விலகிக்கணும். அவ்வளவு துக்தஃபன்னா அபுசாரும், இல்லாட்டி அவங்களுடைய பார்வைகள் பறிக்கப்பட்டுரும். வானத்தை நோக்கி பார்க்காதீங்க. இப்போ இதுலயே நல்லா கவனிங்க, பார்க்கவே பார்க்காதீங்க என்பது ஆர்டர் இல்லை. அது பார்க்க கூடாது அப்படின்னு ஒரேடியா கண்ணை மூடு என்று தீர்வும் சொல்லல. வானத்தை நோக்கி பார்க்காதீங்க, மேல் நோக்கி பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு பார்க்கலாம். இது தாண்டி இப்படி தலை மேல தூக்கி பார்க்கறதுக்கு தொழுகிறவர்கள் பார்க்க கூடாது. அப்போ கீழே பாருங்க, மற்ற இடத்துல பாருங்க என்று பார்க்கலாம் என்கிற கருத்து இந்த செய்திக்குள்ள இருந்தும் நமக்கு கிடைக்கிறது. இந்த போர்க்கால சட்டம் எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது தானே. போர்க்களத்துல நீங்க எப்படி தொழுகணும், உங்களோட இந்த தூதர் இருந்தாருன்னா அப்ப நீங்க ஒரு டீம் வாங்க, ரசூலுல்லாஹ்வோட தொழுவுங்க, 1 ரக்காத்து தொழுவுங்க, 1 ரக்காத்து தொழுது முடிச்ச உடனே உங்களுடைய ஆயுதங்களை வல்யகுது அஸ்லிஹத்தஹும், உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டே தொழுவுங்க. நீங்க சஜ்தா செஞ்ச உடனே எந்திரிச்சு போயிருங்க. உடனே அடுத்த டீம் ரசூலுல்லாஹ் இடத்துல அவங்க 2வது ரக்காத்துல ஜாயின் பண்ணி கொள்ளட்டும். இப்ப நீங்க சொல்லிட்டு ரொம்ப கவனமா இருங்க, விழிப்போடு இருங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான்.
அப்போ போர்க்களத்துல தொழுகிற தொழுகையை பத்தி சொல்லும்போது ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கவனமா விழிப்புணர்வோடும் இருக்கிறதுங்கிறது, தொழுகையில் கவனம் என்பதும் தேவை. ஆனால் ஆயுதத்தோடு கூடிய கவனம் விழிப்புணர்வுங்கிறது எதை காட்டும்? கவனிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்துறானா, யாரும் அட்டாக் பண்றானா, அந்த கவனமும் இந்த தொழுகையில சேர்ந்த நிலையில, ரெண்டு இணைந்த நிலையில உங்களுடைய போர்க்கள தொழுகையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அதுவும் நம்முடைய கண் பார்வை திறந்திருக்கிற நிலையில இருக்கணும் என்பதற்கான சான்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுகை நடத்திட்டு இருக்காங்க. கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வர முடியலன்னு வீட்டுல இருந்துட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தொலை வைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கால்களை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள இருந்து அந்த திரையை விலக்கி பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பாக்குறத அபூபக்கர் சித்திக் பாத்துறாங்க. பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்களே, அவங்க தொலை வைக்கிட்டு நம்ம பின்னாடி போயிடலாம்னு இவங்க பின்னாடி போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகை பண்ணி அவங்க இடத்துல நிக்க சொல்லி நீங்க தொலை வைங்கன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுங்கன்னு போயிட்டாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்வை பாக்குறாங்க. கண்கள் திறந்திருக்கிறங்கிற அதுவும் காட்டுகிறது, அபூபக்கர் அவர்களுடைய செயலும் காட்டுகிறது. நபி அவர்கள் அவங்களுக்கு சைகை காட்டுறாங்க. அப்ப அவங்க கண்ணை திறந்திருக்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்க, புரிவாங்க, அதன்படி நம்முடைய ஆர்டரை செயல்படுத்துவாங்க என்கிற செய்தி அதுக்குள்ள இருக்கிறது தானே. அப்ப கண்ணை திறக்கிறது தவறாக இருந்திருந்தா இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி அந்த ஆர்டரை போட்டிருப்பாங்க, இப்ப கண்ணை திறந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க தானே. அதையெல்லாம் சொல்லலை என்பதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பொதுவாக ஓவராலா தொழுகை முறையில நாம கண்களை திறந்த நிலையில் தொழுவதுதான் சரியான முறை. அதுதான் நபிகளாரிடமிருந்து நாம பெற்றிருக்கிற வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து அதை விட்டு மேலும் ஒரு கேள்வி அவங்க கேட்கிறாங்க. மற்றொரு கேள்வி, எங்களுடைய உறவுக்கார பெண் ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒருவரை காதலித்து மதம் மாறி திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணுடன் நாங்கள் உறவு வைத்துக் கொள்ளலாமா? எங்கள் வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு அந்த பெண்ணை அழைக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல நேரடியாக அவங்களுடைய இது மாதிரி போயிட்டாங்க, கொள்கை மாறிட்டாங்கன்னா அவங்களுடைய தொடர்பை முடிச்சுக்குங்க, அவங்களை எதிரியா பாத்துருங்க, அவங்கள விட்டு விலகிருங்க என்கிற கோணத்துல குர்ஆனோ ஹதீஸோ நமக்கு பேசல. பொதுவாக எல்லாத்தையும் அரவணைக்கவும், எல்லாரையும் சீர்திருத்தவும், தவறுகள் பாவங்கள்ல வீழ்ந்து விட்டவர்கள் அதுல இருந்து மீட்டெடுப்பதற்குமான போதனைகளை தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம இவங்களோட எந்த தொடர்பும் வேண்டாம், இப்படி போயிட்டாங்களே, இவங்களோட எல்லாம் ஒட்டுறவு வச்சுக்கிட்டோம்னா சமுதாயத்தில் நம்மள ஒரு மாதிரி பேசுவாங்க, இல்லாட்டி மற்றவங்களுக்கு இது ஒரு தைரியத்தை கொடுத்துரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், சமுதாயம் நம்மளை அங்கீகரிச்சுக்கோ, நம்முடைய குடும்பம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுத்துரும் என்றெல்லாம் அதுல ஒரு வாதங்கள் வைக்கப்பட்டாலும் கூட மார்க்கத்துல அப்படியெல்லாம் நீங்க ஒதுக்கி வைக்கணும்னு எந்த சட்டமும் சொல்லப்படலை. அதனால நீங்க அவர்களை நீங்கள் அரவணைப்பதாலோ அவர்களை உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதாலோ மார்க்க ரீதியாக குற்றமளித்து விட்டதாக ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆட்களோடு கொஞ்சம் தொடர்பை வைத்திருக்கிற பொழுதுதான் நீங்க இன்றில்லாவிட்டாலும் இன்னொரு நாள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லவும், மார்க்கத்தை புரிய வைக்கவும், அதனுடைய நன்மைகளை விளக்கி சொல்லவும், மீண்டும் மீட்டெடுத்து அவர்களை மார்க்கத்தின்பால் கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். இது மாதிரி ஒரே அடியாக வெட்டி விடப்பட்டவர்கள் அவங்க அடுத்து எங்க போய் சாய்வாங்க? அந்த உறவுகளோட தான் சாய்வாங்க. அப்ப அங்க உள்ள பழக்க வழக்கங்கள் அதுவே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அது உறுத்தல் இல்லாம மாறி போயிடும். அதுதான் கரெக்ட், அவங்க தான் நம்மளை ஆதரிக்கிறாங்க, இப்ப நம்ம இப்படித்தான் இருக்கணும் என்ற முடிவை நோக்கி அவங்க முழுசா நகர்ந்துருவாங்க. இன்னைக்கு பிழை நடந்துருச்சு, நாளைக்கு திருத்த மாட்டாங்கன்றது அப்படி உறுதியா சொல்லக்கூடாது தானே. இன்னைக்கு ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க, நாளைக்கு அவங்களே சரியா புரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பை நம்ம தானே உண்டாக்கி தரணும். அவருடைய கணவரையும் சேர்த்து நேர்வழியின்பால் அழைப்பதற்கான ஒரு வாய்ப்பை, அதற்கான சூழலை எல்லாம் நாம இழந்து விடக்கூடாது. அதனால அந்த நோக்கத்துல, ஒரு நன்மையின் நோக்கத்துல இந்த மாதிரியான ஒரு உறவுகளை அரவணைத்துக் கொள்வது என்பது மார்க்க அடிப்படையில் குற்றமாகாது, அது நன்மையாகவே அமையும். ஃபாத்திமா விழுப்புரத்துல இருந்து கேட்கிறாங்க, எனது கேள்வி, பெண்கள் முகத்திரை அணியலாமா? முகத்தை நபியின் மனைவிமார் மட்டும் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நபியே முகம்மது, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தங்கள் மீது தொங்க விடுமாறு கூறுவீராக. அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கும், இது ஏற்றது. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். அல் குர்ஆன் 33:59 என்றும் அதை போட்டு என்றும் வருகிறது. இதற்கு விளக்கம் தரவும். அப்படி முகத்தை மறைக்க கூடாதென்றால் நான் வெளியில் செல்லும் போது அந்நிய ஆண்கள் என் முகத்தை பார்க்கிறார்கள், எனக்கு அது பிடிக்கவில்லை, மறைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த முகத்தை மறைத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்க்கத்துல முகத்தை மறையுங்கள் எந்த ஆர்டரும் இல்லை. மறைக்காம இருங்க, அதுதான் பெண்களுடைய ஆடை. பெண்கள் உடல் முழுக்க மறைக்கணும், ஆனால் அவங்களுடைய முகத்தை மறைக்க தேவையில்லை என்ற கருத்துப்படத்தான் குர்ஆனிலையும் நபிகளாருடைய போதனைகளையும் நம்ம செய்திகளை புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி எல்லாம் நமக்கு நிறைய சான்றுகள் அதற்கு கிடைக்கிறது. குறிப்பாக இந்த பெண்களுடைய ஆடைகளை பத்தி பேசுற ஒரு வசனம் நீங்க குறிப்பிட்டிருக்கிற வசனமே, அவங்களுடைய பெண்களுடைய ஆடை முகம் தெரியணுங்கிற கருத்துப்படதான் அந்த வசனமே இருக்கிறது. அது என்ன வசனம்?
யா அய்யுஹன் நபி குல்லி அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாயில் மூமினீன, நபியே உங்களுடைய மனைவியருக்கும் உங்களுடைய புதல்விகளுக்கும் இது அது மாதிரி ஏனைய மூமினான பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்கள் ஜில்பாபுகளை முக்காடுகளை தங்கள் மீது தொங்க விட்டு கொள்ளட்டும். லாலிக்கு அதுனா யுரஃப்ன ஃபலா யூதைன, இது இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டாங்க, அவங்க முக்காடை அவங்க தொங்க விட்டாங்கன்னா அந்த முக்காடு என்ன செய்யும்னு கேட்டா 2 வகையான வேலைகளை செய்யும். அது அந்த அந்த 2 வகையான வேலைக்கு அதுதான் ரொம்ப நெருக்கமானது. எப்படி? லாலிக்கு அதுனா அறிந்து கொள்ளப்படுவதற்கும் அது நெருக்கமாக இருக்கும். முக்காடை தொங்க போடுறது அவங்க யார் என்பதை அறிந்து கொள்வதற்கும் அது உதவும். ஃபலா யூதைன, அவங்க தொல்லைப்படுத்தப்படாம இருக்கிறதுக்கும் அந்த சிஸ்டம், அந்த முக்காடு போடுற அந்த பழக்கம் அவங்களுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும், அதுக்கு நெருக்கமா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இது எல்லா மூமின்களுக்கு எல்லா பெண்களுக்கும் சொல்ல வேண்டிய கட்டளையாகவே குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆடை பெண்கள் அணியணும், அந்த அணியிற ஆடை அடுத்தவர்களுக்கு மத்தியில் அவங்க யார் என்று அறியப்படுகிற வகையில அது அமைந்திருக்க வேண்டும் என்கிற கருத்து நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால அறியப்படுதல் என்பது முகம் திறந்தால்தான் சாத்தியம். முகத்தை மூடிட்டோம்னா யாருன்னே அறிய முடியாம போயிடும். எனவே முகத்தை திறந்திருக்க வேண்டும் என்று இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். 1. 2வது, நபிகளாருடைய காலத்துல அவங்களுடைய சபையில அங்க வந்த பெண்கள் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கு நிறைய வரலாற்று நிகழ்ச்சிகளை நீங்க பார்க்கலாம். பெண்கள் வந்தாங்க, முகம் திறந்திருந்துச்சு, கருத்த கண்ணங்களையுடையவங்களா இருந்தாங்க, அவங்க யாருன்னு அடையாளம் கண்டுகிட்டாங்க, அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படியான செய்திகளும் நிறைய வருகிறது. ஒரு பெருநாள் தினத்தினுடைய சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருநாள் தினத்துல எல்லா பெண்களும் வந்துருங்க. எங்க வந்துருங்க? பெருநாள் திடலுக்கு வந்துருங்க. மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்களா இருந்தா கூட அவங்களும் வந்துருங்க. அவங்க தொழாட்டையும் கூட இந்த உரையை கேளுங்க, அந்த மகிழ்ச்சியான மக்களுடைய சபையில பங்கெடுத்துக்குங்க, எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்றாங்க. உடனே ஒருத்தவங்க கேட்கறாங்க, வெளியே வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்ல, அப்படி எல்லாம் எங்களிடத்துல போட்டு வர்றதுக்கான ஆடைகள் இல்ல, முக்காடு இல்ல அப்படின்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு. அப்ப நீங்க வேற யாரிடம் இருந்தாவது அந்த ஆடைகளை முக்காட்டு துணிகளை எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாது, இரவல் வாங்கி போட்டாது வந்துருங்கிறாங்க. சொல்லிட்டாங்களா? வந்துட்டாங்க. இரவல் வாங்கி போட்டு கொண்டு கூட பல பேர் வந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆடையை எப்படி போடணுமோ அந்த ஆடைகளை அணிஞ்சிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு உள்ள நிகழ்ச்சியை இன்னொரு செய்தி சொல்கிறது. பெருநாள் திடல்ல இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க, பயான் பண்ணாங்க. பெண்கள் பகுதியில போய் அதே மாதிரி பண்ணாங்க, உரை நிகழ்த்தினாங்க. அப்போ நபிகளார் சொன்னாங்க, பெண்களை நீங்க அதிகமா தர்மம் பண்ணுங்க, ஏன்னா இன்னி உரியத்துக்குன்னு அக்ஸர் அஹ்லின்னார், பெண்களை தான் நான் அதிகமா நரகத்துல பார்த்திருக்கிறேன், அதனால நீங்க கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துறாங்க. அப்போ ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்கறாங்க, என்ன காரணத்தினால ஏன் எங்களை அதிகமா பாக்குறீங்க, நாங்க அப்படி எங்களிடத்துல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படி இருக்கிற சொல்லா விளக்கமெல்லாம் சொல்றாங்க. அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி ஓடுகிறது. இப்போ இந்த செய்தியை பத்தி சொல்லும் போது அறிவிப்பாளர் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த பெண்மணி எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய நிறம் என்ன, அவங்களுடைய கருத்த கன்னங்களை உடைய பெண்மணி இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்ப முகம் திறந்திருக்கிற நபிகளாருடைய சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இந்த உருவாக்கிய சமூக அமைப்புல பெண்களுடைய ஆடையில பெண்கள் முகத்தை மறைச்ச மாதிரியான ஒரு சமூக அமைப்பை நபி அவர்கள் உருவாக்கவில்லை. குர்ஆனும் அதை போதிக்கல, நபிகளார் கற்றுத்த அந்த வாழ்க்கை முறையிலையும் அது மாதிரியான மாற்று விளக்கம் கொடுக்காம பெண்கள் முகம் திறந்த நிலையிலே தான் தங்களுடைய வாழ்க்கையை சமூகத்துல ஆண்களுக்கு மத்தியில அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலையும் நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் இந்த மாதிரி நிறைய கிடைக்கிறது. நபிகளாரை பத்தி சொல்லும் போது கூட அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு இடத்துல சொல்லலாம், லா யஹல்லு லக்கன் நிசாஉ மின் பஅது வலா அன் தபத்தல பிஹின்ன மின் அஸ்வாஜின் வலவ் அஅஜபக ஹுஸ்னுஹுன்ன. நபிகளாருக்கான அந்த திருமண எல்லைகள் எல்லாம் முடிவடைஞ்ச உடனே இதுக்கு பிறகு வேற யாரையும் திருமணம் பண்ணக்கூடாது அல்லாஹ் சொல்றான், லா யஹல்லு லக்கன் நிசாஉ மின் பஅத், இதுக்கு பிறகு வேற எந்த பெண்களும் உங்களுக்கு ஹலால் கிடையாது, இனிமே எல்லாம் நீங்க அடுத்து யாரையும் திருமணம் எல்லாம் செய்யக்கூடாது. வலா அன் தபத்தல பிஹின்ன மின் அஸ்வாஜின், இருக்கிற பெண்களை விவாகரத்து பண்ணிட்டு அதுக்கு பதிலா எண்ணிக்கையை டேலி பண்ற மாதிரி அப்படியே நீங்க செய்யக்கூடாது. வலவ் அஅஜபக ஹுஸ்னுஹுன்ன, அந்த மாதிரி யாராவது ஒரு பெண்களுடைய அழகு உங்களை ஈர்த்தாலும் சரியே, வலவ் அஅஜபக ஹுஸ்னுஹுன்ன, அந்த அழகு ஈர்த்தாலும், அந்த அழகு ஈர்த்தல்ங்கிறது எப்படி ஒரு அழகு ஈர்க்கும், முகத்தை பார்த்தா தானே அந்த அழகு ஈர்த்தல்ங்கிற, முகம் தெரியாத முழுசா ஒரு அரிசி மூட மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே பொதிஞ்சு வச்சிருந்தா அதுல என்ன நமக்கு அழகு ஈர்த்தல் அப்படிங்கிறது இருக்கும்? அது வாய்ப்பு இல்லை தானே. அப்ப இந்த முகத்தை திறந்து வைத்தல்ங்கிறது அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தின் வழியாக நபிகளாருடைய வாழ்க்கை முறையின் வழியாக அந்த சமூக அமைப்பின் வழியாக பெண்களுடைய முகம் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறது. பெண்கள்லேயே நபியின் மனைவிமார்களுக்கு என்று வேறு சில சிறப்பு சட்டங்களும் இருக்கிறது.
அவங்களுடைய சிறப்பு சட்டங்கள்ல என்ன? அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி முழுதாக தங்களை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று எக்ஸ்ட்ராவான சிறப்பு சட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்கள்ட்ட போய் ஒரு அந்நிய ஆண் பேசுறதா இருந்தா அவங்க திரைமறைவுக்கு பின்னாடி தான் இங்க இருக்காங்கன்னா அங்க ஒரு டோட்டலா ஒரு மறைவு போட்டு மறைவுக்கு அந்த பக்கம் அவங்கள பார்க்காமலே இருந்து குரலை கேட்டு பேசிக்க வேண்டியதான் என்கிற கருத்துப்பட முழுசா அவங்கள மறைச்சிக்கணும் என்று மார்க்கத்துல இருக்கிறது. அது முழுசா மறைக்கிறது அவங்களுக்கு தான் இருக்கிறது. எப்படி வருகிறது அப்படின்னா இந்த சட்டத்தை நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் நபி, ஒரு நீண்ட வசனம். மூமின்களே, நீங்கள் நபியினுடைய வீடுகளுக்குள்ள நுழையாதீங்க. இல்லா யுதனலுக்கும் இல்லா துஆமி, விருந்துக்காக உணவுக்காக நீங்க போறதா இருந்தா அனுமதி வழங்கப்பட்டாலே தவிர, இப்ப சாப்பிட வாங்க உங்களுக்கு கூப்பிட்டாலே தவிர சும்மா போய் உட்காராதீங்க. கைர நாதிரீன இனாஹு, அங்க போய் உட்கார்ந்து அந்த வீட்டுல இருக்க பாத்திரம் பண்ணங்களை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. வலாக்கின் இதா துகைத்தும் ஃபதுகுலு, அழைக்கப்பட்டால் நுழையுங்கள். வைதா துகைத்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டுட்டா வெளியேறிடுங்க. வலா முஸ்தானிசீன் லி ஹதீஸின், அது பேச்சிலேயே லயிச்சு உட்கார்ந்துடாதீங்க. ஃபஇன்னதாலிக கான யுதின் நபிய, அது இந்த நபிக்கு தொல்லையாக போயிடுது. ஃபயஸ்தஹி மின்கும், அவர் இதை சொல்றது வெக்கப்படுறார். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், உண்மையை சொல்றதுக்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். வைதா சால்துமுஹுன்ன மத்தான், இப்படி எல்லாம் நபியினுடைய மனைவிமாருக்கு வர்றான். வைதா சால்துமுஹுன்ன மத்தான், நீங்க நபியினுடைய மனைவிமாரிடத்துல எதையாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபஸ்அலூஹுன்ன மின் வராயி ஹிஜாபின், திரைக்கு அப்பால் இருந்து அவர்களிடத்துல கேளுங்க. லாலிக்கும் அத்துஹரு லிகுலூபிக்கும் வ குலூபிஹின், அதுதான் உங்களுடைய உள்ளத்துக்கும் அவங்களுடைய உள்ளத்துக்கும் பரிசுத்தமானது. அப்போ நபியின் மனைவிமார் டோட்டலா மறைக்கணுங்கிற கருத்து இதுல இருக்கிறது. இதை பொது சட்டமாக ஆக்க முடியாது. நபியின் மனைவிமாருக்குரிய சிறப்பு சட்டமாகத்தான், அப்படித்தான் நேரடியாகவே அல்லாஹ் அந்த வசனத்தை பேசுற காரணத்தினால இதை வைத்துக் கொண்டு எல்லா பெண்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்வது இயலாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால முகத்தை மறைக்காமல் இருப்பது ஏற்புடையது, அதுதான் மார்க்கத்தின் வழிமுறை. மொத்தமாக மறைக்கிறது நபி நாயகத்தினுடைய மனைவியருக்குரிய சட்டம் ஒண்ணு. கடைசி அவங்க என்ன கேட்கிறாங்க, வெளியில போற நேரத்துல அந்நிய ஆண்கள் என்னை பார்க்கறது எனக்கு பிடிக்கல, அப்ப என்ன பண்ணிக்கிறது? டெம்பரவரியா ஏதாவது செஞ்சுக்கிட்டா அதை நம்ம ஒரு பெரிய பிழையாக கருத முடியாது. இப்போ கையில ஏதோ ஒன்று வச்சிருக்கோம், ஒரு விசிறி மாதிரி வச்சிருக்கிறோம், அப்படி கூட முந்தைய காலத்தில் நடந்திருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்கிறது. அது மாதிரி ஏதோ ஒன்று ஒரு துணி இருக்கு, டக்குன்னு ஒரு ஆள் வர்ற நேரத்தில் ஒரு வெக்கத்தில் அந்த நேரத்தில் தங்களை திருப்பிக் கொள்வதற்காக வேண்டி உடம்ப திருப்பிக்கிறோம், முகத்தை பாடி அப்படி திருப்பி சோத்த பக்கம் நின்னுக்கிறோம். அப்படியெல்லாம் சில பேர் வெக்கத்தில் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அப்படியெல்லாம் செய்யற மாதிரி டெம்பரவரியா எதையாவது ஒன்று அந்த நேரத்தில் முகத்தை மூடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை நாம ஒரு பெரிய குற்றப்பட்டியலில் சேர்க்க முடியாது. ஆனாலும் பொதுவெளியில் வருகிற பொழுது, வெளி உலகத்துக்கு வருகிற பொழுது இந்த மாதிரியாக முகம் திறந்த நிலையில் வருவதுதான் சமூகத்திற்கும் பாதுகாப்பானதாக, பல்வேறு பிழைகளையும் தவறுகளின் வாசல்களையும் திறக்காததாக அமைந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஆனா ஊர் பேரு எதுவும் போடல. எனது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அழைப்பு பணி போன்று நாம் செய்வதில்லையே, அப்படி செய்வது கட்டாயம் இல்லையா? இல்லை என்றால் நமது ஈமானிய பலவீனமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. நபி அவர்கள் செய்ததை போல அப்படின்னு அவங்க எதை மென்ஷன் பண்ணி எதை குறிப்பிட்டு இந்த இது சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. ஆனா பொதுப்படையாக நபி அவர்கள் செய்ததை போலன்னு சொல்லும்போது முஸ்லீம் இல்லாத மக்களிடத்துல நேரடியாக களத்துல இறங்கி டைரக்டா போல்டா அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வாதங்களை எடுத்து வைத்து அந்த மாதிரியான ஸ்டைல்ல நம்முடைய உபதேசங்களோ உரைகளோ இன்னைக்கு இல்ல, நேரடியா போய் அந்த மாதிரி கலப்ப பணியில நம்ம ஆற்றலை என்கிற அர்த்தத்துல கேட்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நேரடியா அதே அளவுக்கு செய்யவில்லைன்னு சொன்னா அது ஈமானிய பலகீனம் தான் சொல்லணும். அது சுற்றுச்சூழல் வேறு சில பிரச்சனைகள் அப்படியெல்லாம் கவனத்துல கொண்டு கூட இந்த மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், கொஞ்சம் மென்மையா சொல்லுவோம் அப்படின்னு அல்லாஹ் உரத்து சொன்ன செய்திகளை கூட அந்த சொல்வதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிற ஒரு சூழல் வரலாம். அது ஈமானிய பலகீனமா தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர நபிகளார் காட்டி தந்த வழிமுறையில் செயல்படுத்துவதுதான் சரியானதும் ஏற்புடைய வழிமுறையும், அதுல சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. அதனுடைய ரிசல்ட் தான் சரியா இருக்கும். நாம 1008 காரணங்களை சொல்லி கொண்டாலும் அதுல இருந்து மாற்றம் செஞ்சோம்னா அதை செய்யும் பொழுது கிடைக்கிற ரிசல்ட் இதுல கிடைக்காதுங்கிறது தான் உண்மை. முஜீபுர் ரஹ்மான் நெல்லையில இருந்து கேட்கிறாங்க, தீபாவளி இனிப்புகள் என்னுடைய மாற்று மத நண்பர்கள் தருகிறார்கள். ஒருவேளை அது படைக்கப்பட்ட பலகாரமோ என அச்சத்தில் நான் அதை பருக விரும்பவில்லை. நம் கொள்கை சகோதரர் வேலையின்மை காரணமாக அருகில் உள்ள பள்ளிவாசலில் தங்கி வேலை தேடி கொண்டிருக்கிறார். எனக்கு வந்த பலகாரத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாமா? அவருக்கு உணவிற்கு கஷ்டப்படும் நிலையில் இதை அவர் பருக அனுமதி உண்டா? விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல 2-3 செய்திகள் இருக்கிறது. முதல்ல ஒருத்தர் ஒரு உணவு தர்றாரு, படைக்கப்பட்டதா இருக்குமோ
அப்படி சந்தேகப்படுறதுக்கான முகாந்திரம் இருக்கு. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு கொண்டு வந்து பண்டிகை அன்னைக்கு தர்றதுனால படைச்சு தருவாங்களோ. இது மாதிரி சந்தேகம் வந்தா முதல்ல சந்தேகத்தை நிவர்த்தி பண்றது நம்முடைய கடமை. சந்தேகம் வந்த உடனே சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியாத பொழுது சந்தேகமானதிலிருந்து சந்தேகம் இல்லாததின் பால் போயிருட்டாங்க. தாமா யுரீபுக்க இலாமா லா யுரீபுக்க. சந்தேகம் டவுட் தான், அதை கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னா அதுல எது பெட்டரான ஆப்ஷனோ, எது ஈமானுக்கு நெருக்கமான முடிவோ அந்த முடிவை நோக்கி நம்ம நகர்ந்துட வேண்டியதான். ஆனாலும் சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்குரிய வேலைகளை செய்யணும். அப்படி செய்யறதுனா என்ன? இப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் வந்து புவானாங்கிற இடத்துல குர்பானி கொடுக்கலான்னு இருக்கிறேன். எதுக்கு அந்த இடம்? அதுல ஒரு டவுட் வருது, இது சிலை இருக்குமோ, அது ஏதாவது ஜாகிலியா காலத்தினுடைய வழிபாடா இருக்குமோ, என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. உங்கள்ட்ட ஆன்சர் வாங்கிட்டு ஆன்சருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுறாங்க. இப்ப நமக்கு அது மாதிரி ஏதேனும் ஒரு நெருடல் வந்தால், சந்தேகம் வந்தால், முதலில் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துகிற வேலையை செய்யும். ஆனா இந்த பழக்கம் பெரும்பாலான மக்களிடத்துல இல்லை. இந்த மாதிரி கொண்டு வர நேரத்துல தப்பா நினைச்சுக்குவாங்க. சந்தேகத்தை தெளிவுபடுத்துறது என்ன தப்பா நினைக்க முடியும்? அதுல தப்பா நீங்க இது மாதிரி கேட்காம இருக்கிறது தான் பிழையே. உங்களை புரிந்து கொள்ளவும் ஒருவரோடு சேர்ந்து வாழுகிற சமூக அமைப்புல உங்களுடைய பண்புகள் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன, உணவு முறை என்ன என்பதை நீங்க அவங்களுக்கு புரிய வச்சிருந்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடப்பாங்க. நீங்க அவங்களுக்குள்ளது நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பீங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க கொண்டு போய் ஒரு உணவு கொடுக்க, அது உங்கள்கிட்ட கேட்க தயக்கப்பட்டுக்கிட்டு அவர் சாப்பிடாம இருக்க, அது தூக்கி குப்பையில கொட்டப்பட்ட குப்பை நீங்க போய் பார்க்க, கடைசியில் அது அவருக்கு சங்கடத்தைப்படுத்த, என்னடா இது சாப்பாடு கொடுத்து தூர கொட்டியிருக்க அந்த மனுஷன், அது விபரீதமா போய் முடிவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதனால அந்த மாதிரி பெருஞ்சிக்கலை தவிர்க்கணும்னா நியாயமா நேர்மையா அன்பா சகோதரத்துவத்தோட இது மாதிரி நாங்க சாப்பிட மாட்டோம், நீங்க என்ன மாதிரி உணவு அப்படின்னு சொல்லி கேட்டு நல்ல முறையில் அதை புரிய வைங்க. இந்த வேலையை செய்யாத காரணத்தினாலேயே நம்மை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு ஒரு முழுமையான கரெக்டான சித்திரம் போய் சேராமல் இருக்கிறது. அது எப்படி சொல்லலாம், என்ன வார்த்தைகளை சொல்லலாம், என்ன உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம் என்பதையெல்லாம் மைண்ட்ல ஐடியா பண்ணிக்கிட்டு அது சம்பந்தமான விவரமுடைய கூட்டத்துல கேட்டு தெரிந்து கொண்டு அதை கொண்டு போய் சொல்லி அதுல ஒரு இணக்கத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். முதல் வேலை ஒண்ணு. ரெண்டாவது, சரி இப்ப வந்துருச்சு, இப்ப என்ன பண்றது? இது வந்து இவர் வேண்டான்னு சொல்றது இல்ல, இது வந்து தடுக்கப்பட்டதா இருக்குங்கிறதுனால தான் அந்த முடிவுக்கு வந்துட்டார். இவருடைய உள்ள எதை அதிகபட்சமா சொல்லுது? சந்தேகம்னு சொன்னாலும் கூட அந்த சந்தேகத்தினுடைய அதிகபட்ச பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னு கேட்டா, இல்ல இது வந்து தடுக்கப்பட்ட உணவு தான், படைக்கப்பட்ட உணவு தான் அப்படின்னு நினைக்கிற காரணத்தினாலதான் அந்த முடிவுக்கு வர்றாங்க, வேண்டாம் சாப்பிட வேண்டாம். இப்ப நீங்க சாப்பிட வேண்டாம், நீங்க சாப்பிடுவதற்கு ஹராம்னு ஒரு பொருளை முடிவெடுத்துட்டீங்கன்னா, தடைன்னு முடிவெடுத்துட்டா அதை பிறருக்கு உண்ண கொடுப்பதும் தடை. நமக்கு ஏதோ ஹராமோ, நமக்கு பன்றிய இறைச்சி ஹராம், மதுபானம் ஹராம், படைக்கப்பட்ட பொருள் ஹராம், ரத்தம் ஹராம், தானாக செத்தது ஹராம் அப்படின்னு பொதுவா அல்லாஹ் சொல்றான்னா, நானும் அதை சாப்பிடக்கூடாது, பிறருக்கும் அதை சாப்பிட கொடுக்க கூடாது. அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. ரெண்டு. சரி, மூணாவது, அவரு பசியோடு இருக்கிறார, அவருக்கு நெருக்கடி தானே, சாப்பிட்டுட்டு போலாம, அவருக்கு சாப்பிடுறதுக்கு வேற இல்ல, பட்டினி கிடக்கிறாருன்னா அவருக்கு குற்றமாகாது. வேற வழியே இல்லை, இன்னைக்கு எனக்கு சாப்பாடே கிடைக்கல, சாப்பிடுறதுக்கான சோர்ஸே இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த நிலையில அவர் அதை சாப்பிடுவது, நீங்களே அந்த நிலையில இருந்தா நீங்களும் சாப்பிடலாம், அவர் அந்த நிலையில இருந்தா அவரும் சாப்பிடலாம், யார் அந்த நிலையில இருந்தாலும் யாரும் சாப்பிடலாம். யாரு வந்து நிர்பந்திக்கப்பட்டாரோ, வழிய செல்லாமலும் வரம்பு மீறாமலும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நோக்கம்லாம் இல்லாம, வேற வழியே இல்ல, சாப்பாட்டுக்கு என்னதான் பண்றது, பசி போக்கி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒருத்தர் நிர்பந்தமான சூழல்ல இருந்தாருன்னா தாராளமா அவரை சாப்பிடலாம். ஆனா இந்த நேரத்தில் நீங்க என்ன யோசிக்கணும்? இந்த உணவு கொடுக்கறதுக்கு பதிலாக உங்க வீட்டுல இருந்து வேற ஒரு உணவு கொடுக்க வாய்ப்பு இருந்தா அதை கொடுங்க. அதையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்துல நம்ம கையில இதுதான் இருக்குது, அவரும் பட்டினி கிடக்கிறாரு என்று கொடுத்தால் அதை அவர் சாப்பிட்டுக் கொள்வதில் அது குற்றமாக ஆகாது. மார்க் அடிப்படையில் நிர்பந்தத்திற்குள்ளானவர் கேள்விக்கு உட்படுத்தப்பட மாட்டார். முகமது அக்பர் தஞ்சாவூர்ல இருந்து கேட்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்கும் போது சில சகோதரர்கள் ஒலு எடுக்கும் போது உள்ளாடையுடன் ஒலு எடுக்கிறார்கள், இது சரியா? ஒலு எடுக்கும் போது நாம் ஆடை அணிவது கட்டாயமான்னு கேட்கிறாங்க. ஒலுவுக்கும் ஆடைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒலுவின் ஒழுங்குகள், ஒலுவின் நிபந்தனைகள் தனி, அதுல எந்த வகையிலும் ஆடை இடம்பெறவே இல்லை. ஒருவேளை ஆடையே இல்லாமல் இருந்தால் கூட அவருடைய ஒலுவாது பாதிக்காது. ஆனாலும் பொதுவா எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆடை ஒழுங்குகள் சிலது இருக்கிறது. இப்ப குறைந்தபட்ச ஆடையோட இருக்கிறாங்க, உள்ள ஆடையோட இருக்கிறாங்கிறீங்க, ஓகே தான், அது ஒன்றும் தவறு கிடையாது. அது அல்லாம ஆடை குறித்த பொதுச்சட்டம் என்னன்னா, ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, நாங்க எங்களுடைய மறைவிடங்களை எவ்வளவு தூரம் மறைத்துக் கொள்ளணும், அதுக்கான வரையறைகள் என்ன அப்படின்னு கேட்ட உடனே நபிகளார் சொல்லாங்க, யஹஃபல் அவுரத்தக இல்லா மின் ஜௌஜத்திக அவுமா மலக்கத் யமீனுக,
உன்னுடைய மனைவி உன்னுடைய அடிமை பெண்களை தவிர மற்ற எல்லாரிடத்திலும் உன்னுடைய மறைவிடத்தை நீ பாதுகாத்துக்க, மறைச்சிக்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நான் ஏதாவது இன்னொரு ஆளோடு இருந்தோம்னா அப்போ இயன்ற வரைக்கும் உன்னுடைய மறைவிடங்களை அவர் பார்க்காதவாறு நீ நடந்துக்கங்கிறாங்க. நான் தனிமையில் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபிகளார் சொல்றாங்க, ஃபல்லாஹு ஹக்கு அன் யுஸ்தஹயா மின்ஹு, அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன். அப்ப வெட்கத்தோட நடந்துக்குங்க, என்ற வரைக்கும் ஆடைகளோட இருப்பதற்கு, ஆடை இல்லாமல் இருப்பது தவிர்த்துக்கிற ஒரு சூழலை நீங்க கடைபிடிங்க என்று நபிகளார் சொன்னாங்க. இப்ப இந்த ஒழுவோட எந்த வகையில் அது பாதிக்காது. இன்னும் சொல்ல போனா உள்ளாடையோடு இருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குறைந்தபட்ச ஆடை அது ஓகே தான், அதுல ஒன்றும் மார்க் அடிப்படையில் பிழை இல்லை. ராசிக் பானு இலங்கையிலிருந்து கேட்கிறாங்க, விவாகரத்து தலாக்கு விடும் பொழுது அல்லாஹ்வின் அரிஷ் நடுங்குகிறது என்பதன் ஹதீஸ் பற்றிய விளக்கம் தருக, தகுந்த காரணங்களுக்காக தலாக்கு விடுவது கூடுமா, இதில் சேருமான்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த விவாகரத்து செய்தால் அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்கும் அப்படின்னு சில நூல்கள்ல அப்படி சில ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஸவ்வஜு வலா துத்தல்லிகு, திருமணம் செய்யுங்க விவாகரத்து செய்யாதீங்க, ஃபைன்ன தலாக யஹ்தஸுலஹுல் அரிஷ், அது மாதிரி விவாகரத்து செய்தல் என்பது அது அரிசை நடுநடுங்க செய்யும், அரிசி நடுங்கி விடும் அப்படின்ற கருத்துப்பட ஒரு சில நூல்கள்ல சில அறிவிப்புகள் இருக்கிறது. ஆனா அது ஏற்புடையதில்லை. அது இட்டுக்கட்டக்கூடியவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட செய்திகளின் பட்டியலில் இருக்கிறது. அதீத நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்ன உடனே நம்ம அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திட முடியாது. அதனால இந்த செய்தி ஏற்புடைய செய்தியே இல்லை. அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குதுன்னு சொல்லக்கூடிய செய்தி ஒரு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஆட்களுடைய பட்டியல் வழியாக வந்திருக்கிற ஒரு செய்தி, ஏற்புடைய செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ரொம்ப எளிமையா நீங்க சிந்திக்கலாம், குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் தலாக்கை பத்தி பேசுகிறது, எத்தனை வசனங்கள் தலாக்குடைய சட்டங்களை அதனுடைய முறைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எத்தனை பேர் தலாக்கு விடப்பட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தலாக்கு விடப்பட்ட பெண்ணை ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள் ஜெய்னபை எல்லாம் கல்யாணம் முடிச்சாங்கல்ல, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை தானே கல்யாணம் முடிச்சாங்க, அவங்களுக்கு விவாகரத்து செஞ்சவங்க யாரு, அவங்களும் நபிகள் நாயகத்தினுடைய நெருக்கமான தோழர் தானே, அவங்களுடைய வளர்ப்புல வந்தவங்க தானே, அந்த மாதிரியான ஆட்களுக்கு அது நடந்திருக்கிறது. குர்ஆன்ல தலாக்குங்கிற பேர்ல ஒரு அத்தியாயமே இருக்கிறது. அது தலாக்குடைய சட்டங்களை எல்லாம் விவரிக்கிறது. தலாக்கிடப்பட்ட பெண்களை எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும், எப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், எப்போ எவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், எல்லா செய்திகளும் எதை சொல்கிறது. ஒரு திருமணம் இருந்துன்னு சொல்லி சொன்னா சில நேரங்கள்ல அதுக்கான சிக்கல் வரும்பொழுது அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வாசலையும் திறந்து கொடுத்தா தான் ஒரு சட்டம் முழுமை பெற்ற சட்டமாக ஆகும். அதனால தகுந்த நியாயமான ஏற்புடைய காரணங்களுக்காக விவாகரத்து செய்வதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, ஏற்கிறது. இன்னும் சொல்ல போனா அதுதான் இஸ்லாத்தினுடைய பலமும் கூட. மற்றவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா விவாகரத்தை பண்ணக்கூடாது, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், என்ன ஆனாலும் சரி, குடிச்சு போட்டு அடிச்சாலும் சரி, அவன் என்னத்தை செஞ்சாலும் நீ அவங்க கூடயே சேர்ந்துரு, விட்டு விலகிறாத என்று சொல்லப்படுகிற சித்தாந்தங்களுக்கு மத்தியில திருமணங்கிறதே மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்குமாக செய்யப்பட்டது, அதுவே அங்க இல்ல, 4 நாள் நரகமாய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா பிறகு ஏமா வாழ்றீங்க, வேறொரு வாழ்க்கையை சந்தோஷமா தேர்ந்தெடுத்துட்டு போங்க என்று சொல்லுகிற வாழ்க்கை முறையை முறையாக கற்றுத்தருகிற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அந்த வகையில் விவாகரத்து செய்தல் என்பது இஸ்லாத்தினுடைய பலமான செய்திகளில் ஒன்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அஸ்லம் கான் மதுரையிலிருந்து கேட்கிறாங்க, எனக்கும் என் மனைவிக்கும் திருமண உறவில் விரிசலாகி போன வருடம் என் மனைவி ஜமாத்தை அணுகாமல் நீதிமன்றம் மூலம் விவாகரத்து பெற்றுவிட்டார். அதனால் அல்லாஹ் நாடினால் திரும்பவும் நாங்கள் சேர்ந்து வாழ விரும்பினால் என்ன நடைமுறை மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, அந்த விவாகரத்துக்கான டைம் கொடுக்கிறது மார்க்கம். மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பே ஒரு தடவை 2 தடவைன்னு சொல்லிட்டு கொடுக்கிறது. குர்ஆன்லயே விவாகரத்தை பத்தி சொல்ற நேரத்தில் தலாக்கு மர்ரத்தான், திரும்ப அழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்குகிற தலாக் என்பது 2 தடவை ஆகும் அப்படின்னு அல்ல சொல்றான். 2 தடவை நீங்க ஒரு தலாக் பண்ணீங்க, மீண்டும் அழைக்க நினைத்தால் அவர்களோடு சேர்ந்து வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது தடவை சேர்ந்து அதுக்கப்புறம் அழைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2வது தடவை மீண்டும் பிரச்சனை வந்தால், மீண்டும் விவாகரத்தானால் அதுக்கு பிறகு 2வது முறைக்கு பிறகும் கூட நீங்கள் சேர்ந்து வாழலாம். 3வது ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 3வது வாய்ப்பை நீங்க வீணடிச்சிட்டீங்க, 3வது தடவை நீங்க விவாகரத்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு திருமணங்கிறது விளையாட்டு பொருள் இல்லை. சும்மா இது மாதிரியாக மன கஷ்டத்திலையும் சிக்கல்லையும் சிரமங்கள்லையும் சேர்றதா பிரியறதா இப்படியே ஓட்டிட்டு இருந்தா வாழ்க்கையா இருக்காது. அதுக்கு பிறகு சேர்றதுங்கிறது பெரிய கண்டிஷன்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதன் மேல கடுமையை இஸ்லாம் காட்டுகிறது. அதனால இப்ப உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சா, மீண்டும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இதுவே இந்த விவாகரத்து 3 மாத கால இடைவெளிக்குள்ளதான் ஆயிருக்குது, விவாகரத்தாய் 3 மாசம் தான் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அப்படியே அவங்களை மீட்டிக் கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க் அடிப்படையில் எந்த சிக்கலும் இல்லை. சட்ட சிக்கல் என்ன அப்படிங்கறது நீங்க
அது சட்ட வல்லுநர்கள்ட்ட கேட்டு அதுக்குரிய வழிகள் என்னங்கிறத பாத்துக்குங்க. மார்க் அடிப்படையில் பிரச்சனை இல்லை. 2வது தடவை அப்படி ஆனா கூட பிரச்சனை இல்லை. 3வது தடவைக்கு பிறகுதான் அது பெரும் சிக்கலாக உருவெடுக்கும். 3 மாதத்திற்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய விவாகரத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். விவாகரத்து செய்யறாங்க 3 மாத இடைவெளிக்குள்ள இருக்குன்னா அது ஒரு பெண்டிங் பீரியட்னு அர்த்தம். இந்த பீரியட் மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா 2 பேரும் சேர்ந்துக்கிற வாய்ப்பு இருக்குது, விரும்பினீங்கன்னா சேர்ந்துக்குங்க, பிரச்சனை இல்லை, ஒரு சிக்கலும் அதுல கிடையாது. இல்ல சேர முடியாது 3 மாசத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா விவாகரத்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிரிஞ்சுட்டீங்க, கன்ஃபார்மா நீங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி பிரிஞ்சுட்டா என்ன பண்ணணும்? பிரிஞ்சுட்டா 2 பேரும் அந்நியர்கள், நீங்க யாரோ அவங்க யாரோ, முன்னாள் கணவர் முன்னாள் மனைவிங்கிறது யாரோ சம்பந்தமே இல்லாதவங்க தான். அப்ப அந்நிய ஆண்களோடு அந்நிய பெண்ணோடு சேர முடியாது அப்படின்னா என்ன பண்ணிக்கிறது? மீண்டும் ஒரு திருமணத்தை செஞ்சுங்க, மீண்டும் ஒரு திருமணத்தை புதுப்பிச்சுங்க, வழிகளை வச்சு மகர் கொடுத்து பொறுப்பதாக ஒரு திருமணம் செய்வதற்கு குறைந்தபட்ச நிபந்தனைகள் என்ன இருக்குதோ அந்த நிபந்தனைகளை எல்லாம் கடைபிடிச்சு திருமணத்தை செய்து சேர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் மார்க்கத்தில் உள்ள சட்டம். அதை நீங்க செயல்படுத்தலாம். முகமது ஷஹீத் ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து கேட்கிறாங்க, குஃப்ரு ஷிருக்கு உள்ள பள்ளியில் தொழக்கூடாது என்று 9, 107, 108 வசனம் கூறுகிறது. இது இந்த காலகட்டத்திற்கு பொருந்துமா? இவர்களும் அல்லாஹ்வுக்கு எதிரான ஆட்சியை ஆதரிக்கிறார்கள். இந்த பள்ளிவாசலில் தொழுகலாமா? உங்கள் முந்தைய நிலைப்பாடு தொழுகக்கூடாது என்றுதான் இருந்தது, அதை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். அதற்கு நீங்கள் சொல்லும் விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மக்காவில் சிலைகள் இருக்கும் போது நபி தொழுதார்கள் என்று சொன்னீங்க, அது முந்தைய சட்டம் தானே. அதுக்கு அப்புறம் நபி அந்த சிலைகளை உடைச்சு தொழுதார்கள் என்று ஹதீஸ் ஆதாரம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மக்கா புனித தலம் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். என்ன நடந்தாலும் அங்கு தொழுகலாம் தானே. இந்த வசனத்திற்கு நீங்கள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு 4 காரணங்கள் உள்ள பள்ளிவாசல்ல நாம தொழக்கூடாது என்று ஒரு நீண்ட நாளா பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா அதை நன்கு கூர்ந்து கவனிக்கும் போது நாம இப்ப எந்த பள்ளிவாசல்களுக்கு அதை பொருத்துறோமோ அதுக்கு அது பொருந்தாது. இது அது குறிக்கவே இல்லை. இது அல்லாத வேற ஏதாவது பள்ளிகள் அப்படி உருவானால் அதுக்கு பொருத்தலாமே தவிர, கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல் எல்லாமே இறைவனை தொழுவதற்காக வேண்டி இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசலா தான் இருக்கே தவிர, முஸ்லீம்களுக்கு இடையில பிரிவினைகளை உண்டாக்கி அல்லாஹ்வை மறுக்கிற ஒரு கூட்டத்தை, அதுக்கு அடைக்கலம் தர்ற ஒரு கூட்டத்தை, அந்த நோக்கத்துல, அந்த தீய நோக்கத்துல உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் இது இல்ல. இந்த நாம எதுக்கெல்லாம் போகாதீங்க, அந்த பள்ளிக்கு போகாதீங்க, மௌலூது பள்ளிவாசலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றது அது பொருந்தாதுன்னு நம்ம சொல்லிட்டோம், சொல்லி கொண்டு இருக்கிறோம். இப்போ அன்னைக்கு ஏற்கனவே சொன்னது தவறு அப்படின்னு சொல்றோம். இப்ப அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்க இப்ப மறுக்கிறீங்களா, இந்த வாதத்தை ஏத்துக்க முடியல, பழசுதான் கரெக்டா தெரியுது, ஏன் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுல சிலை இருக்கும் போதே தொழுதாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை இப்ப காட்டுறீங்க. காபாவுல சிலை இருக்கும் போதே தொழுதாங்கன்னா இப்போ ஒரு தர்காவோ ஒரு கபரோ கட்டி சைட்ல வச்சிருந்தாங்கன்னா போய் தொழுதா என்ன நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்ப இது இந்த சட்டம் பொருந்தாது. ஏன்னு கேட்டா, அது ஆரம்ப சட்டம், சிலை இருக்கும்போது தொழுதாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னா அந்த சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு தான் தொழுதாங்க. அப்ப சட்டம் மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்படின்னு சட்டம் மாறிடுச்சுன்னு இதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அது வேற சிச்சுவேஷன், இது வேற சூழ்நிலையே வேற. ஒரே மாதிரியான சூழலில் நபிகளார் முதல்ல ஒண்ணு செஞ்சுட்டு கடைபிடிச்சிட்டு அதுக்கு மாற்றமா வேற ஒண்ணு செஞ்சாங்கன்னா முதல் சட்டம் மாற்றப்பட்டு இதுதான் கடைசியில் செய்யப்பட்டதுதான் இறுதி சட்டம்னு புரிந்து கொள்ளலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க உள்ள நிலவரம் என்னன்னு கேட்டா, முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அங்க எந்த அதிகாரமும் இல்லை. முதல்ல தொழுவும் போதே ரசூலுல்லாஹ்ல விருப்பம் இல்லை. எதுல? அந்த சிலைகள்ல விருப்பம் இருந்துச்சா? அதன் மீது நாட்டம் இருந்துச்சா? அங்க அந்த பள்ளிவாசல்ல இருக்கிறதுல ரசூலுல்லாஹ் உடன்பட்டாங்களா? உடன்படவே இல்லை. ஏன்னா அந்த காலத்திலே ரசூலுல்லாஹ் சிலைக்கு எதிராகத்தான் பிரச்சாரம் பண்றாங்க, அந்த இணை கற்பித்தலுக்கு எதிராகத்தான் பிரச்சாரம் பண்றாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுடைய அதிகாரத்துல காபா இல்லாத காரணத்தினால, மற்றவர்களுடைய கை ஓங்கி இருந்த காரணத்தினால வேற வழியில என்ன பண்றது, அல்லாஹ்வுடைய பள்ளியில் நம்ம தொழுதும் ஆகணும்னு ரசூலுல்லாஹ் தொழுதுட்டாங்க. இப்ப பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய கைகள்ல அது வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு. அதிகாரம் வந்த பிறகு அந்த சிலைகள் எதுக்கு, சிலைகளை காலி பண்ணணும் தானே. இப்ப நான் ஒருத்தர் ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, அவருக்கு சொந்தமான வீட்டுல ஒரு சிலைகள் போக்குவரத்து எல்லாமே வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த வீடு எனக்கு சொந்தமானதாயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்? அவர் ஏற்கனவே செலவு வச்சிருந்தா இருந்துட்டு போகட்டுமா அப்படின்னு நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவேன்? ஒரு முஸ்லீம் அதை எப்படி ஏற்பாரு? சிலைகளுக்கும் முஸ்லீமுக்கும் தான் உடன்பாடு இல்லையே, அதை வணங்கக்கூடாது என்று சொல்வதுதானே ஒரு முஸ்லீமுடைய நிலை. படைச்ச இறைவனை மட்டும்தான் வணங்கணும், நாம படைச்ச கற்சிலைகளை எல்லாம் வணக்கத்திற்குரியவைகளா மாற்றக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நான் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தத்தானே செய்வேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கையில கிடைச்சோன்னு அப்புறப்படுத்திட்டாங்க. இதை வைத்துக்கொண்டு அப்புறப்படுத்தினால்தான் தொழ வேண்டும் என்கிற சட்டத்தை நீங்க நிறுவ முடியாது. உங்க அதிகாரத்தின் கீழ் இருக்கிற இடத்துல எதற்கு ஷிர்கான காரியங்கள் அப்படின்னு கேள்வி.
இப்ப ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, வேற நிர்வாகத்தின் கைகள்ல இருக்கிறது, அவங்க எல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்க, நீங்க சொல்லி பாக்குறீங்க, அவங்கள சீர்திருத்த முடியல. ஆனா அல்லாஹ்வுடைய பள்ளி அல்லாஹ்வுடைய பள்ளி தான். அல்லாஹ்வுடைய பள்ளிங்கிற அந்தஸ்து 1000 தப்பு நடந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பள்ளி என்று உருவாக்கப்பட்ட ஒண்ணு அந்த அந்தஸ்து இழக்கவே இழக்காது. அல்லாஹ்வுடைய பள்ளி அல்லாஹ்வுடைய பள்ளி தான். நீ செய்யற தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ செய்யற தப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீ தப்பு செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய பள்ளி இல்லைன்னு ஆயிராது. அல்லாஹ்வுடைய பள்ளிங்கிற நிலையிலிருந்து அது மாறிடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, வேற என்ன பண்றது? செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய பள்ளி. நான் போய் தொழுதுட்டு வர்றேன், எனக்கு சக்தி இல்லை. இப்ப என் கையில இந்த பள்ளி வந்துருச்சு, என் நிர்வாகம் ஆயிடுச்சு, நான் தான் எல்லாம், நான் எடுக்கிற முடிவு அங்க செயல்படுத்த முடியும்ன்ற அதிகாரம் வந்த பிறகு நேற்று வரைக்கும் சொன்னது இன்னைக்கு செயல்படுத்த வேண்டியதானே? இது இருக்கக்கூடாது, இங்க இந்த தப்பு நடக்கக்கூடாது, இந்த பாவங்கள் செய்யக்கூடாது, அதை நீக்கிடுவோம் தானே? அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்குறாங்க. இப்ப அதற்காக நீக்கி தொழுத காரணத்தினால் நீக்கித்தான் தொழ வேண்டும், நீக்காமல் தொழக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இயலாத பட்சத்துல அப்படி செய்யுங்க, இயலும் பட்சத்துல இப்படி செய்யுங்க என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, பள்ளிவாசல் புனிதமானது, காபா, அதனால அங்குள்ள சட்டத்தை நீங்க உதாரணமா சொல்லாதீங்க என்பதும் சொல்ல முடியாது. இதுல ரெண்டு கவனிக்கணும். அது நாம அதை சில சான்றுகளா வச்சிருந்தான். ஆனா இந்த கருத்தை, இந்த பள்ளிவாசல்களுக்குள்ள போகக்கூடாது என்கிற கருத்தை எந்த வசனத்தின் வழியாக நாம முன் வச்சோமோ அந்த வசனமே இந்த பள்ளிவாசலுக்கு பொருந்தாது என்பதுதான் முக்கியமான வாதம். இதுக்கு அடுத்தபடியா துணைவாதங்கள்லாம் இது. காபாவை வச்சு பேசுறது துணைவாதங்கள். அந்த துணைவாதத்தை ரெண்டாவது எப்படி மறுக்கிறாங்க? காபாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் புனித தலம்னு அறிவிச்சுட்டான், அந்த புனிதத்தை யாரும் எடுக்க முடியாது, அதனால அங்க என்ன தப்பு நடந்தாலும் அதை போய் நீங்க பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதுவே முதல்ல வச்ச வாதத்துக்கு முரண்படுகிறது. அந்த புனிதம் கெடாதுன்னா ரசூலுல்லாஹ் இதுக்கு உடைச்சாங்கன்ற கேள்வி யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்க என்ன இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டு இருந்திருக்கலாம் தானே, ஏன் விடல? ஏன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அது ஏன் இருக்கணும்ன்ற கேள்விதான் நம்ம முதல்ல சொன்ன விளக்கத்தை நீங்க ரெண்டாவது சொன்ன கேள்வி உறுதிப்படுத்துகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, புனித தலம் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறோம்ல, அந்த ஹராம்னா அதுக்கு பொருள் என்ன? புனிதத்துக்கு பொருள் என்னன்னா வெளி இடங்கள்ல செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட பல காரியங்கள் இங்க செய்யக்கூடாது. அங்க உயிர்களுக்கு புனிதம், உயிர்களுக்கு பாதுகாப்பு. மனிதர் யாரையும் கொலை செஞ்சிட முடியாது, உயிர்களை கொலை பண்ணிட முடியாது. அந்த ஹரமுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கிற புற்பூண்டுகளை நாம புடுங்கிட முடியாது. அதுவெல்லாம் சில அதுக்கான புனித ஏற்பாடுகள்னு சிலதை மார்க்கம் சொல்லுகிறது. மார்க்கம் எதை புனிதம் என்றும் தடை என்றும் விதித்திருக்கிறதோ அதைத்தான் நீங்க புனிதமா ஏற்றுக்கொள்ளணுமே தவிர, நாம சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு புனிதமா இருக்கிறனால ஓகே, புனிதமா இருக்கிறனால ஓகே, நம்ம நினைச்சதெல்லாம் புனிதத்துக்குள்ள கொண்டு போய் அந்த வட்டத்துக்குள்ள நம்ம சேர்க்க கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் புனித வட்டத்துக்குள்ள சேர்க்கணும். அது புனித எல்லையாக இருக்கிற காரணத்தினால் அங்கே அமர்ந்து சாப்பிடக்கூடாது, அது புனித எல்லையாக இருக்கிற காரணத்தினால் அங்கே தூங்கக்கூடாது, இப்படியெல்லாம் புனிதம்ல புனிதத்தை கெடுத்துற மாதிரி ஆயிருது நம்ம சொல்லக்கூடாது. புனிதத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் என்ன? அங்க உயிர், அது அபய பூமி, அந்த அடிப்படையில் அது புனிதம். அங்க உயிர்களை கொல்லக்கூடாது, உயிர்களுக்கு பாதுகாப்பு, அந்த வகையில புனிதம். அங்க இருக்கிற புற்பூண்டுகள் புனிதமானது. அங்க போய் நாம வழிபாடு செஞ்சோம்னா அந்த வழிபாடு மற்றெல்லா வழிபாடுகளை விட அதிகபட்ச நன்மைகளை பெற்று தருகிற புனிதம் உடையது. இது முதல் ஆலயம் என்கிற காரணத்தினால் அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி மார்க்க எதை புனிதம்னு வரையறுத்துச்சோ அதைத்தான் நீங்க புனிதம்னு சொல்லணுமே தவிர, அதை தாண்டி எல்லாத்தையும் நம்ம செய்ய நினைக்கிற எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு போய் அதுல சொருகுவது என்பது அது பொருத்தமுடையதாக ஆகாது. அந்த பள்ளியின் புனிதமும் கிடையாது. சிறுக்கான காரியத்தை அங்க செஞ்சாலும் அந்த பள்ளியின் புனிதமும் கிடையாது. உலகத்தின் வேற எந்த பள்ளியில போய் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பள்ளி என்கிற அந்தஸ்தை அது இலக்க செய்யவும் செய்யாது. என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பள்ளி அல்லாஹ்வுடைய பள்ளி தான். ஒருத்தர் ஒருத்தருக்கு சொந்தமான வீட்டுல இன்னொருத்தர் ஆக்கிரமிச்சுக்கிட்டான்னு வைங்களேன், உதாரணத்துக்கு ஆக்கிரமிச்சது தப்பு. அவன் உள்ள சில காரியங்களை மாற்றங்களை செஞ்சது எல்லாமே தப்பு. என்ன நீ செஞ்சாலும் என்ன உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போர்டை மாட்டி வச்சுக்கிட்டா இது எனக்கு சொந்தமானதுன்ட்டான் அப்படின்னு போர்டு போட்டாலும் எல்லாமே தப்பு தான். இவங்களதான், இவன் தான் சொந்தக்காரன், இவன் தான் அதை கஷ்டப்பட்டு வாங்கினா, இவன் பேரெல்லாம் பத்திரம் இருக்குது, இவன் தான் அனுபவ பார்த்து இதை வச்சிருந்தான். நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் தப்பு என்பது நிரூபணமாகுமே தவிர, இவன் செய்கிற காரணத்தினால இப்படி எல்லாம் செஞ்சுட்டான், உள்ள போர்டு போட்டுட்டான், அதனால இது பள்ளி இல்லைங்கிற நிலை ஆகாது. பள்ளி தான். அல்லாஹ்வுடைய அவனுடைய வீடு ஆகாதுன்னு எப்படி ஆகாதோ அதே போல அல்லாஹ்வுடைய பள்ளி நீங்கள் பிழைகளும் தவறுகளும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களும் செய்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பள்ளி இல்லை என்ற நிலைக்கு வராது என்பதுதான் அதற்கான விளக்கம். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால நிகழ்ச்சியத்தோடு நாம நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்க விரும்புறவங்க இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர், முகவரியோடு தெளிவாகவும் சுருக்கமாகவும் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.